அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு. காலையில 9:15க்கு அந்த மார்க்கெட் பிளஸ்ல இருந்தது, இந்த மார்க்கெட் பிளஸ்ல இருந்ததுன்னு போனீங்கன்னா, நீங்க அது வந்து உங்களோட ஐடியா கிடையாதுங்க. அது வேற ஒருத்தரோட ஐடியாவ உங்களுக்குள்ள திணிச்சுக்கிறீங்க. வேற ஒருத்தருக்கு 1000 ஐடியா இருக்குங்க. அவரு ஒரு கோணத்துல சொல்லியிருப்பாருங்க. நீங்க ஒரு கோணத்துல புரிஞ்சுகிட்டு இருப்பீங்க. அப்ப உங்களோட அறிவு திறமைய தான் நீங்க இங்க ப்ரூவ் பண்ணணுமே ஒழிய, அடுத்தவங்களோட அறிவு திறமைய நீங்க கடன் வாங்குனீங்கன்னா, அதுக்கு உண்டான பனிஷ்மென்ட் கண்டிப்பா கிடைக்க தான் செய்யுங்க. அப்ப உங்களுக்கு உண்டான ஒரு டெக்னிக்கை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணுங்க. அத நீங்க ஃபாலோ பண்ணி, அதோட அந்த மாரி வரும்போது மட்டும் தான் நீங்க வந்து உங்களோட என்ட்ரிய வச்சுக்கணுங்க. அப்ப நீங்க உங்களோட அறிவு திறமைய வந்து ப்ரூவ் பண்றீங்க. அப்ப உங்ககிட்ட மணி மேனேஜ்மென்ட் இருக்குதுங்க, டார்கெட் இருக்குதுங்க. நீங்க ஈஸியா வெளில வரலாங்க. அப்போ 20 நாள்ல எனக்கு 10 நாள் தான் அந்த மாரி செட்டப் கிடைச்சிருக்கு. 10 நாள் ட்ரேட் பண்ணுங்க போதுங்க. இல்லங்க 5 நாள் தாங்க எனக்கு கிடைச்சிருக்கு. பரவாயில்லங்க 5 நாள் ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வியாபாரிங்க. லாபம் வர இடத்துல மட்டும் தான் நீங்க வியாபாரம் பண்ணணும். நஷ்டத்துக்கு வியாபாரம் பண்ணக்கூடாதுங்க. அப்ப நான் 20 நாளும் வியாபாரம் பண்ணணும்னா, நீங்க நஷ்டத்துக்கும் வியாபாரம் பண்ண தயாராயிடுறீங்க. ஏன்னாங்க, இப்ப மார்க்கெட் வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு 100 பாயிண்ட் மேல போகுது, 200 பாயிண்ட் மேல போகுது. நீங்க அன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணிடுறீங்க. திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துங்க கீழ வருது 100 பாயிண்ட். அன்னைக்கும் நீங்க ப்ராஃபிட் பண்ணிடுறீங்க. ஏன்னாங்க, மார்க்கெட் ஒரே டைரக்ஷன்ல போதுங்க. இந்த ஒரே டைரக்ஷன்ல போம்போது எல்லா டெக்னிக்கும் வின் ஆகும். எது சொன்னாலும், யார் சொன்னாலும் வின் ஆயிருப்போங்க. ஏன்னா மார்க்கெட் வந்துங்க கன்டினியூவா 1, 2, 3, 4, 5, 6ன்னு போயின்னே இருக்குங்க. அதே மாரி இறங்கி வரும்போதுங்க, ஒரே டைரக்ஷன்ல வரும்போது எல்லாமே வின் ஆகுற மாரி இருக்கும். அன்னைக்கு அல்கோ வின் ஆகுங்க. என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே வின் ஆகுங்க. ஏன்னா மார்க்கெட் ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குங்க. இப்போ அந்த ஒரே டைரக்ஷன்ல போற அன்னைக்கு மட்டும் தாங்க, ஈவினிங் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு டிஐஎஸ் பை பண்ணியிருக்காங்க. இல்ல எஃப்ஐஎஸ் செல் பண்ணியிருக்காங்க. டிஐ செல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளவு பெரிய மூவ். அதனால தான் இவ்வளவு பெரிய ஃபால்ன்னு சொல்றாங்க. கரெக்ட்டா? ஆனா, இப்ப அந்த 2 நாள் நீங்க பணம் பண்ணிடுறீங்க. அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் மட்டும் பிசினஸ்குள்ள என்ட்ரி பண்றவங்க. ஆனா, நம்ம என்ன பண்றோம்னா, அவங்க இல்லாத 3 நாள்லயும் என்ட்ரி பண்ணி, நேரோ மார்க்கெட்ல இந்த 2 நாள்ல என்ன ப்ராஃபிட் வந்ததோ, அதுக்கு மேல 3 மடங்கு நம்ம விட்டுர்றோங்க. அதுதான் இங்க பிரச்சனைங்க. அவங்க